கடந்த 75 நாட்களாக அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்திருந்த நம்மளுடைய முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா சிகிச்சை பலனின்றி நேற்று முன்தினம் உயிர் பிறந்தார் அப்படின்ற விஷயமே நம்ம எல்லாருக்குமே ரொம்பவும் கஷ்டமான விஷயங்க. அந்த விஷயத்துல இருந்தே நம்ம யாராலுமே இன்னும் மீண்டு வர முடியல. தமிழக மக்கள் அந்த விஷயத்துக்காக இன்ன வரைக்கும் கண்ணீர் சிந்தி தான் வந்துட்டு இருக்காங்க. இதை தொடர்ந்து நம்மளுடைய முதலமைச்சர் ஜெயலலிதா மீது அன்பும் பாசமும் வச்சிருந்த, அது மட்டும் இல்லைங்க, நம்மளுடைய முதலமைச்சரின் நெருங்கிய நண்பருமான சோ ராமசாமி அவர்கள் இன்று உயிர் பிறந்திருக்கார் என்பது மிகவும் துன்பம் தர வேண்டிய விஷயம் தாங்க. ஆமாங்க, ஒரே நேரத்துல நம்மளுடைய நாட்டின் முதலமைச்சரையும் நம் நாட்டின் அரசியல் சாணக்கியமும் இழந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் கண்ணீர் செலுத்தி வந்துட்டு இருக்காங்க. நம்மளுடைய சோ ராமசாமிக்கு நடிகர் சங்கத்தின் சார்பாக நடிகர் நடிகைகளும் மேலும் அரசியல் பிரமுகர்களும் அரசியல் சாணக்கியர்களும் நம் நாட்டின் பாரத பிரதமர் மோடியும் அஞ்சலி செலுத்தி வந்த வண்ணம் இருந்துட்டு இருக்காங்க. இதை தொடர்ந்து நடிகையான த்ரிஷாவும் தன்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல சொல்லியிருக்காங்க. அது எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, சோ ராமசாமியை அப்போலோ மருத்துவமனைக்கு சென்று நலம் விசாரிச்ச ஜெயலலிதா அவர்களின் ஆடியோவையும் வீடியோ பதிவையும் வெளியிட்டு தன்னுடைய ஆழ்ந்த இரங்கலை அவங்களுடைய ட்விட்டர் பக்கத்துல வெளியிட்டு இருக்காங்க. மேலும் இது போன்ற அரசியல் மற்றும் சினிமா தொடர்பான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட் எதுவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, எங்களுக்கு கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ.